தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த சிறிய வீடியோக்கள் மூலமாக கடைசி கால சத்தியங்களிலே இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆபத்துகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், எரிமல வெடிப்புகள், தண்ணீரினாலே அழிவு, நாட்டுக்கு நாட்டு சண்டை, யுத்தங்கள், இந்த காரியங்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்றைய காலம் கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி சொல்லி கர்த்தருடைய இரகசிய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு மக்களை ஆயத்தப்படுத்தும்படி அவைகளை ஒன்று திரட்டி ஆதி அப்போஸ்தலர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் ஒரு 10 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அடியேன் ஆசைப்படுகிறேன். ஆகவே முதலாம் பாகமாக ஆதி அப்போஸ்தலர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தலைப்பில் ஒரு 5 பாகமாக ஆண்டவராகி இயேசு சொன்ன காரியத்தை முதலாவது நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலரா என்று பலருக்கு தெரியல. அவர்தான் முதல் அப்போஸ்தலர் என்பதை ஆதி அப்போஸ்தலர்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஆதி அப்போஸ்தலர்களின் தீர்க்க தரிசனங்கள் என்ற அந்த தலைப்பில் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு அப்போஸ்தலராக உங்களுக்கு அறிய செய்து அவரால் சொல்லப்பட்ட கடைசி கால நிகழ்ச்சிகளை ஒரு 5 குறிப்புகளை முதல் பாகமாக உங்களுக்கு நான் வைப்பது நலமன்று கண்டதுனால இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலராக இருக்கிறார் என்று எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும் கிறிஸ்துவும் இயேசுவும் ஆக 4 பெயர்கள் அங்கே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் பெயர் அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். முதலாவது தேவனாலே இயேசு அனுப்பப்பட்டதினாலே அவர் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுகிறார். இரண்டாவதாக லூக்கா 6:13 படி அவர் 12 தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று இயேசு பெயரிட்டு உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்பினார். ஆகவே அவர்கள் அப்போஸ்தலர்கள் எனப்படுகிறார்கள். ஆகவே அப்போஸ்தலர், அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தல என்ற அந்த 3 பகுதி இருக்குது. அப்போஸ்தலர் என்பது இயேசுவை குறிக்கும், அப்போஸ்தலர்கள் என்பது அவருடைய சீசர்களை குறிக்கும், அப்போஸ்தல என்பது அவருடைய ஊழியத்தை குறிக்கும். இந்த 3 பகுதிகளை பகுத்தறிஞ்சு நிதானிச்சுக்கங்க. முதலாவது ஆதி அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தீர்க்க தரிசனங்கள் கடைசி காலத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதை ஒவ்வொன்றாக உங்களோட பகிர்ந்து கொண்டு இரண்டாம் பாகமாக அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் கடைசி காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு 5 பாகமாக 5 நம்பராக, இது ஒரு 5 நம்பராக, மொத்தம் ஒரு 10 நம்பராக இயேசு கிறிஸ்து சொன்னது முதல் பாகமாகவும் அவருடைய ஆதி அப்போஸ்தலர்கள் சீசர்கள் சொன்னது 2ஆம் பாகமாகவும் பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். சிறிய வீடியோ தான், கவனமாக கேட்டு கடைசி காலத்தை பற்றி புரிந்து இரகசிய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இயேசுவினிடம் சீசர்கள் கேட்குறாங்க, இந்த கல்லின் மேல் கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொன்னீங்களே, அந்த காலம் எந்த காலம்?
உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று 3ஆம் வசனத்தில் இயேசுவிடத்தில் சீசர்கள் கேட்குறாங்க. அதற்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறார். வஞ்சியாதபடினா ஏமாற்றி விடாதபடி எச்சரிக்கையாருங்க. ஏன் அப்படின்னா அதில் 5ஆம் வசனத்தில் அநேகர் எண்ணாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். முதல் காரியத்தை நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது குறிப்பு, என் பெயரை தரித்து பலரை ஏமாற்றுவார்கள். முதல் குறிப்பு. இன்றைக்கு அந்த காலம் இந்த காலமாக இருக்குது, இந்த கடைசி முடிவு காலமாக இருக்குது. இந்த காலத்தில் இயேசுவின் பெயரை சொல்லி அநேகர் ஊழியம் செய்கிறாங்க, அநேகர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அநேகர் சுவிசேஷம் சொல்கிறாங்க, அநேக கூட்டங்கள் நடத்துகிறாங்க. எல்லாரையும் கிறிஸ்தவ ஊழியக்காரங்க நம்பி எல்லாரையும் தேடி நாடி கேட்க ஜனங்க போகிறாங்க, அவங்க வார்த்தைகள் எல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு என் பேரை சொல்லிக்கொண்டு உங்களை ஏமாற்றுவாங்கன்னு சொன்னார். அநேகர் எழும்புவாங்கன்னு போட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த அநேகர் யார், அந்த அநேக ஜனங்கள் யார், அந்த அநேக ஊழியர்கள் யார், அதை நம்ம நிதானிக்கணுமா இல்லையா? அந்த காலம் வந்துருச்சா? அவர் சொன்னது இப்போ நிறைவேறிக்கிட்டு இருக்கா? இப்போ ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இயேசுவின் பேரை சொல்லி, இவங்க உண்மையான ஊழியரா போலி ஊழியரா என்று நிதானிக்கணும் இல்லையா? அதில் 11ஆம் வசனத்தில் மத்தேயு 24:11 இயேசு சொல்கிறாரு, அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளையும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்கிறார். கடைசி காலத்துக்குரிய அடையாளம் தான். ஆகவே அநேக கள்ளத்தீர்க்கதரிசின்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய தீர்க்கதரிசனங்கள் சொல்கிறாங்களே, இதில் அவங்க இயேசு சொன்ன அந்த கள்ளத்தீர்க்கதரிசி யார், ஏமாத்துறவன் யார் கண்டுபிடிக்க வேணாமா? ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே. அதனால் கண்டதெல்லாம் காய்ச்சி கொண்டதெல்லாம் கோலம்னு போகாமல் ஆராய்ந்து பாருங்கள். இயேசு சொன்னது உண்மையா பொய்யா, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது, இன்றைக்கி தீர்க்க தரிசனிகள்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களா இல்லையா, தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன, இந்த காரியங்களை தேவ பிள்ளைகள் அறிய வேணும். இப்போ இந்த கரூரில் 41 பேர் விஜய் பரப்புரையில் சிக்கி இறந்தாங்க. பாவம். அநேகர் பல விதமாக சொன்னாலும் மக்களுக்கு அந்த புரிதல் வேணும். சின்ன குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவ்வளவு கூட்டத்தில் அவ்வளோ நெரிசலில் உள்ளே போயிடலாம், வெளியே எப்படி வர முடியும், அவ்வளோ நெருக்கத்தில் என்ன செய்ய முடியும்னு மக்களுக்கு அந்த அச்சம் வேணும், அந்த பயம் வேணும், அந்த அறிவு வேணும். மற்றபடி அங்கே என்ன நடந்தாலும் அது ஆய்வுக்கு விடப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க அந்த செய்தி. அதுக்கு முன்பதாக யாதோ ஒரு காரியத்திலையும் நம்ம அப்படி இப்படின்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஆகவே மக்கள் தான் இப்போ மெயின் காரியம். மக்கள் ஏன் யோசிக்கலை, சிந்திக்கலை, மணிக்கணக்கில் அங்கே நிற்கணும்னு என்ன இருக்குது? அந்த நடிகரை திரையில் பார்த்தா போச்சு, அல்லது வரும்போது தூரத்திலிருந்து பார்க்கணும். நடுவில் போய் நின்றுக்கிட்டு அவ்வளோ கூட்டத்தில் அந்த மக்களுடைய அறியாமை காரியங்கள் முழுமையாக இருக்குது. ரெண்டாவது, காவல்துறைக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு காவல்துறைக்கு இருக்குது. மூன்றாவது, அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய ஆளுக கொஞ்சம் ஞானமாக, ஏற்கனவே பல கூட்டங்கள் 3-4 கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் வந்தது போனதுன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்க அந்த புரிதலோடு செயல்பட்டுருக்கணும். எப்படி எதை சொன்னாலும் மக்களுக்கு அறிவு வேணும். அதுபோல் கிறிஸ்துவ மக்களாகிய நமக்கு மற்ற ஜனங்களிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஞானசாரம் பெற்று இயேசு கிறிஸ்துவால் சீசர்கள் அழைக்கப்பட்டு கிறிஸ்தவங்கன்னு பேர் தரிக்கப்பட்டு இங்கே மற்ற ஜனங்களை விட ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த புரிதல் வேணும்.
பைபிளை தூக்குறவெல்லாம் பாஸ்டரா, சொல்கிறவெல்லாம் ஊழியக்காரனா, பேசுகிறதெல்லாம் தீர்க்க தரிசனமா? இவைகளை தயவு செய்து எண்ணி பார்க்கணும். தீர்க்க தரிசனம் என்றால் திட்டமாக தீர்க்கமாக பார்த்து சொல்வது அதனுடைய அர்த்தம். அது அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன அப்படின்னா இந்த வசனம்தான். இந்த வசனம் தான் தீர்க்க தரிசனம். ரோமர் 12:6 நம்மில் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. விசுவாச பிரமாணம் என்பது புதிய ஏற்பாடு, நியாய பிரமாணம் என்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார் என்று எபிரேயர் 10:19 சொல்லப்பட்டிருக்கு. அந்த புதிய உடன்படிக்கையில் அந்த புதிய மார்க்கத்தில் தான் கிறிஸ்துவின் பிரமாணத்தில் கட்டளையில் அவர் உபதேசம் பண்ண எல்லா வசனங்களும் தீர்க்க தரிசனங்களாக இருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்கிறவனுக்கு பேர் தான் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி வேறு, புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசி வேறு. புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசி இயேசு சொன்னதை அப்படியே சொல்கிறவன் தான் தீர்க்கதரிசி. அவன் இஷ்டத்துக்கு சொல்கிறதில்ல. கனவு கண்டு சொல்கிறது, சொப்பனம் சொல்கிறது, குறி மாதிரி சோசி மாதிரி சொல்வது அல்ல. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இயேசு சொன்னதை அப்படியே சொல்லக்கூடியவங்க தான் தீர்க்கதரிசி. இயேசு தான் முதல் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. கடைசி தீர்க்கதரிசி யோவான் சானக, அவனோடு அது முடியுது. அதன் பிறகு இயேசுவை கையை காட்டுறான், என்னிலும் பெரியவர் என்று சொல்கிறான். அவர் பெருகணும், நான் சிறுகணும் என்று சொல்கிறான். அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலராய் வந்ததோடு கூட தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். லூக்கா 7:16 மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார்னு சொல்லி அந்த ஞாயிறு ஒரு விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்புனதுனாலே மக்கள் சொன்னாங்க. லூக்கா 24:19 வார்த்தையிலும் செய்கையிலும் வல்லமையான தீர்க்கதரிசியாய் இயேசு இருந்தாருன்னு அவருடைய சீடர்கள் இயேசுகிட்டேயே சொல்கிறாங்க. அதை அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து முதல் தீர்க்கதரிசியாக இருக்கார். ஆகவே புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இயேசுவை பின்பற்றி அவர் சொன்னதையே சொல்லி இன்றைக்கு வசனங்கள் சொன்னாங்கன்னா அதுதான் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசினா வருங்காலத்தை முதலே சொல்லக்கூடியவங்கன்னு அர்த்தம். இயேசு வருங்காலத்தை முதலே சொல்லிட்டார், அவர் தீர்க்கதரிசி. அந்த அடிப்படையில் அவர்களும் அதையே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா தீர்க்கதரிசிகள் என்று பேர் பெறுவாங்க. அப்போஸ்தலருக்கு அடுத்து தீர்க்கதரிசிகள் தான். ஆகவே அந்த ரகசியங்கள் முழுவதும் அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளியாக்கப்பட்டது போல முற்காலத்தில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படலைன்னு எபேசியர் 3:6 தெளிவாக போட்டிருக்கு. ஆகவே மத்தேயு 13:11 பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலைன்னு வேதவாரர் பரிசேயர் பழைய ஏற்பாட்டுக்கு அருளப்படலை என்றும் இயேசுவின் சீசர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு அருளப்பட்டது என்றும் இயேசு அங்கே தெளிவாக சொல்கிறார். ஆகவே இன்றைய தீர்க்கதரிசிகள் அப்படி சொல்கிறாங்களா? கடைசி கால நிகழ்ச்சிகளை இயேசு சொன்னதை சொல்கிறாங்களா, இல்லை அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறாங்களா? இந்த காரியங்களே பொதுமக்களுக்கு நீங்கள் தான் அதை அறியணும், நீங்கள் தான் அதை புரிந்து கொள்ளணும், நீங்கள் தான் அதை ஆய்வு செய்யணும். உங்கள் சுயநலத்துக்காக உங்கள் காரியத்துக்காக ஒரு கூட்டத்துக்கு போகக்கூடாது. வேத வசனங்கள்படி கரெக்டாக அவன் பேசுகிறானா இல்லையா? இயேசு சொன்னது கடைசி காலத்து குறித்து சொன்னாரே, அநேக கள்ளத்திற்குதுன்னு நம்ம அநேகர்னு சொல்லும்போது யாருன்னு எப்படி நிதானிக்கிறது என்ற வார்த்தையை நீங்கள் மனசில் வைத்து நல்ல தீர்க்கதரிசியா கள்ள தீர்க்கதரிசியா என்பதை அவங்க கனிகள்னாலே அறிவீர்கள், அவங்க கிரிகள்னாலே அறிவீர்கள் என்றால் அப்போஸ்தலர் இயேசுவும் சீசர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே ஆள் பாதி ஆட பாதி, அவன் உடை என்ன, அவன் நடப்பு என்ன, அவன் ஆடம்பரம் என்ன, இந்த காரியங்களெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்கள் உடைய அடையாளமா? அவங்க உபதேசம் முழுவதும் இயேசு சொன்னதை சொல்கிறாங்களா, அல்லது மக்களை பிரியப்படுத்த பேசுகிறாங்களா, கண்டித்து உணர்த்துகிறாங்களா, கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறாங்களா, எச்சரிக்கிறாங்களா? இந்த காரியங்கள்லாம் பொதுமக்கள் ஆய்வுக்கு நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் தான் அதை பார்க்கணும்.
ஆகவே இயேசு சொன்ன காரியம் அதான், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்க, தெளிவாக சொன்னார். அதனால் தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள அப்போஸ்தலர்களும் கபடமுள்ள வேலையாட்களும் கிறிஸ்துவின் அப்போஸ்தல வேஷத்தை தரித்து அநேகரை ஏமாற்றுவாங்க. தேவ பிள்ளைகள் கவனமாக இருந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. இன்றைய காலம்தான் அது, இந்த முடிவு காலம் வந்தாச்சு. இன்றைக்கு சொல்லக்கூடிய ஊழியர்களை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள். எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக இயேசு என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி கூட்டாமல் குறைக்காமல் சொல்லணும். எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி அவன் எண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி வார்த்தைகளை ஒன்றையும் கூட்டியும் குறைச்சியும் பேசக்கூடாது. இயேசு சொன்னதையே சொன்னால், அவர் வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமையே சொன்னால், அது தீர்க்கதரிசிகள், உண்மையான தீர்க்கதரிசிகள், கிறிஸ்துவின் தீர்க்கதரிசிகள் என்று அவங்கள கண்டுபிடிச்சிக்கலாம். ஆகவே காதுள்ளவன் கேட்கட்டும், ஞானம் உள்ளவன் புரிந்து கொள்ளட்டும், அவருடைய ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கட்டும். கடைசி காலத்துக்குரிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை இன்றைக்கு நம்ம நிதானிப்போம், தேடுவோம், கண்டுபிடிப்போம், கவனமாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். ஒருவனும் நம்மை வஞ்சியாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் தொடர்ந்து இந்த கிருபைகளை நமக்கு தந்து பாதுகாப்பாராக. நன்றி.